அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டிக்கான 15 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அவனே தெரியல, அவனுக்கே எந்த பக்கம் போகணுன்றது தெரியல. கிட்டத்தட்ட பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த இடம் தான், இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்டு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட்டு கீழே வந்து இந்த என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட்டும் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பெரிய மூமெண்ட்டு அப்படின்றது இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வால்டலிட்டியாக காமிச்சிருக்காங்க. கால் ப்ரீமியமும் ஏறி இருக்குது, புட்டு ப்ரீமியமும் ஏறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 25,911 அப்படின்றது நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கீழே வந்து இன்றைக்கி வந்து டேவோட லோவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் எடுத்ததுன்னா எகைன் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்தது அப்படின்னா எகைன் வந்து இந்த 25,877 அப்படின்ற இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் வந்து அடுத்த சப்போர்ட்டை நம்மளுக்கு 25,823 அடுத்ததாக இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,769. ஓகேங்களா, கிளியரா? ஸோ இப்போ நாளைக்கு நான் சொல்லக்கூடிய மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது இந்த 25,911 ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த டேவோட லோ, கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து டேவோட லோன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து திருப்பி வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 25,878 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 25,823, அடுத்து 25,769. இதெல்லாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ஆவரேஜ் மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 25,965 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதோ இல்லை நாளைக்கு கேப் அப் ஆகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன் 26,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன். இல்லை 26,000 டச் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 26,000 பிரேக் அவுட் பண்ண போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஓஏ டேட்டா பில்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆனாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா 26,000 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 26,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 26,053 அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 26,107 ப்ரீவியஸ் டேவோட ஐ இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகும். ஸோ அப் ட்ரெண்ட் போனுச்சுன்னா இதெல்லாம் ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இதுதான் வந்து நிஃப்டிக்கு. ஓகே, இப்போ நிஃப்டிக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப் சைடு போகும்னு சொல்லிட்டோம். மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எந்தெந்த லெவல் வந்து புட் சைடு போகுன்றது சப்போர்ட் சொல்லியாச்சு. இப்போ நாளைக்கு ட்ராப் ஜோன் சொல்லக்கூடிய சைட்வேஸ் ஏரியா, இந்த சைட்வேஸ் ஏரியான்றது 25,911க்கும் 25,965க்கும் இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராப் ஜோனுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட்டு கன்சாலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 25,965க்கும் 25,911க்கும் மார்க்கெட்டு இன்பிட்வீனில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கும். ஸோ இன்ட்ராடே எடுக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எப்போ வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டன், இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் தான் ரெட் லைனாக போட்டிருக்கோம். இது எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஒரு கால் சைடு ப்ரீமியம் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதேமாரி 25,911 இந்த இடத்த வந்து எப்போ வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணுதோ நிஃப்டி அப்போ தான் புட்டோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 59,024ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதோ இல்லை கேப் டவுனாக ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,840ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஒன்ஸ் அதுலேருந்து ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கு எகைன் வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டு இந்த 59,024க்கு போயிட்டு இல்லை அதுக்கு முன்னாடியே கூட இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங்கு கிட்ட கூட போயிட்டு திரும்புது அப்படின்னா எகைன் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும். அதாவது 58,840 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,548ன்றது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 58,254. இதில் வந்து டவுன் சைடு போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த ரெட் லைன் கிட்டத்தட்ட 59,318ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். நாளைக்கு இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு, அதாவது இந்த டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹையானது போயிட்டு திருப்பி ரீட்ரெஸ்ட் 59,318க்கு ரீட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் போகுது மேலே அப்படின்னா 59,500ன்ற மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 59,793 அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 60,000ன்றது ரவுண்ட் ஃபிகர் நம்மளுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ட்ராப் ஜோனுன்னும் போது 59,024க்கும் 59,318க்கும்
பண்ணிக்கும். இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுச்சு அப்படின்னாலே ட்ராப் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கும். இந்த ட்ராப் ஜோனில் என்ன நடக்கும்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன் பார்க்கும்போது 27,441 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் அவங்க பிரேக் அவுட் பண்ணதோட கேப் அப்போ அனுச்சு அப்படின்னா இந்த டேவோட ஹை கிட்டத்தட்ட 29ஆம் தேதியோட ஹையான இந்த 27,500 ரேஞ்சு கிட்ட போயிட்டு திருப்பி ரீட்ரெஸ் பண்ணும். அதாவது 27,440 ரேஞ்சு கிட்ட வந்து ரீட்ரெஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங்கு அந்த முடிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி 27,460 அது வரலையும் கூட வந்துட்டு எகைன் வந்து திரும்புது அப்படின்னா இந்த 27,514 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் பண்ணும். அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன் ரேஞ்சு 27,633, செகண்ட் ரெசிஸ்டன் ரேஞ்சு 27,751. இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,323 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது நாளைக்கு கேப் டவுனே ஆனாலும் இந்த டேவோட லோ இன்னைக்கு வந்து டேவோட லோன்றது மேஜராக கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் கிட்டத்தட்ட 27,250. இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எகைன் போய் ஒரு ரீட்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த லெவல் 27,250 லெவலை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணும். அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் பார்க்கும்போது 27,132. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 27,000 தான் அடுத்த நாளைக்கு இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ ட்ராப் ஜோனுன்னும் போது 27,323க்கும் 27,441க்கும் இன்பிட்வீனில் ட்ராப் ஜோன்றதை மென்ஷன் பண்ணிக்கும். இந்த ட்ராப் ஜோனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கன்சல்டேஷன் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த சைட்வேஸ் ஏரியா வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால தான் நம்ம ரெக்டாங்கல் பாக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த 3 இண்டெக்ஸ் தான் நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அதனால் வந்து வீடியோலாம் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிக்கனால நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து கிவ்அவே கிட்டத்தட்ட ட்ரேடிங் வியூக்கான ப்ரீமியத்தனம் வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை நம்மளோட போடுற வீடியோஸ்லாம் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுமே இப்போ ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் கட்டி வாங்கணும்னா கிட்டத்தட்ட 6,000 ரூபா ஒரு மாதத்துக்கு தேவைப்படும். ஸோ அதான் நம்ம வந்து மாதம் ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தர போகிறோம். அதனால் யார் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து விரைவில் அறிவிப்போம். அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் போடுற வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியத்தோட உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு தெரியும். கிட்டத்தட்ட சார்ட்ஸ் 2-3 சார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறையா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய டேப்ஸில் கூட நீங்கள் இதை வந்து ஒரே டேப்பில் நீங்கள் மானிட்டரை கனெக்ட் பண்ணி நிறைய டேப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த ப்ரீமியத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீயாக கிவ்அவே மட்டும் ஒரு குறிப்பிட்ட கிளைண்ட்ஸ்க்கு தரப்போகிறோம், சப்ஸ்கிரைபருக்கு தரப்போகிறோம். மற்றது நம்ம வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயும் நம்ம தரப்போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ வருங்கால வர்ற இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணுறது, இந்த ப்ரீமியத்தை வந்து வாங்குறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள்.